ஓய்வு நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பாட தலைப்பு வந்து என்ன அப்படின்னா, எதை பற்றி படிச்சுட்டு வரோம்? சங்கீதங்களில் அப்படின்னு பகுதி 2 அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். போன வாரத்தில் நம்ம சங்கீதங்களில் பகுதி 1 அப்படின்றத பற்றி நம்ம படித்தோம். அதில் என்ன நம்ம கருத்துக்களை நம்ம கற்றுக்கொண்டோம்? பொதுவாகவே இந்த காலாண்டு முழுவதுமாக நம்ம எதை பற்றி படிச்சுட்டு வரோம்? மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள், அதை பற்றி தான் நம்ம படிச்சுட்டு வரோம். இந்த மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள் இது எல்லாமே வந்து எதை பற்றி, எந்த தீமில் நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேதாகம தீர்க்க தரிசனத்தை ஆராய்கிற விதம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் தான் நம்ம அதை பார்க்குறோம். கரெக்டாக? வேதாகமத்தில் தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் அந்த தீர்க்க தரிசனங்களை விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால்தான் இந்த பாடத்திட்டங்கள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி தீர்க்க தரிசனங்களை பற்றி படித்து கொண்டு வருகிற அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம படித்து வருகிற பாடத்தில் நமக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாடம் வந்து இந்த 2 வாரமாக அமைஞ்சிருக்கு. என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சங்கீதம். யூஸ்வலி சங்கீதம் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான தருணத்தில் நம்ம தேங்க் பண்ணுறதுக்காக பார்க்குறது, இல்லை நம்ம சோகமாக இருக்கும்போது சங்கீதத்தை நம்ம படித்தோன்னா அது ரொம்ப நமக்கு ஆறுதலாக இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம நிறைய நேரங்களில் சங்கீதத்தை நம்ம படிக்கும்போது அதுக்கு நமக்கு யூஸ்வலாகவே நம்ம சங்கீதத்தை தான் நம்ம படிப்போம். இல்லை, நமக்கு டெய்லி படிச்சுட்டு போனோம், ஏதாவது அவசரத்துக்கு ஏதாவது படிக்கணும் அப்படின்னா, வெளியே போகும்போது ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா பைபிள்லேருந்து சங்கீதத்துலேருந்து ஒரு அதிகாரத்தை எடுத்து படித்து ப்ரேயர் பண்ணிவிட்டு போகிறது வழக்கம். அப்படி சங்கீதத்துக்கும் இந்த தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன சம்மந்தம்? சங்கீதத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன சம்மந்தம்? போன வாரமே அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இல்லை, அநேக தீர்க்க தரிசனங்களை தீர்க்க தரிசனமாய் டைரக்ட் ப்ராஃபஸிஸாக சங்கீதத்தில் இல்லைனாலுமே சங்கீதத்தில் என்ன இருக்குது, நிறைய ரெஃபரன்சஸ் டு த ப்ராஃபஸிஸ் வந்து என்ன இருக்குது, சங்கீத புஸ்தகத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த சங்கீத புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மனிதர்களுடைய எமோஷன்ஸை வந்து அதை வந்து நிறையா வெளிக்கொண்டு வர மாதிரி இந்த சங்கீத புஸ்தகங்கள் வந்து எழுதப்பட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தாவீது வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போது ஒரு சங்கீதம் பாடுவார். அவர் ரொம்ப மனசு சோர்வாக இருக்கும்போது சில சங்கீதங்களை பாடுவார். ஸோ அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக ரிலேட் பண்ணி நம்மளால் அதை பார்க்க முடியும். இல்லை, அந்த மாதிரி பட்ட கருத்துக்களை தான் நம்ம வந்து படிச்சுட்டு வந்திருக்கோம். போன வாரமும் நம்ம அதை பற்றி பார்த்தோம். இந்த வாரமும் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த வாரம் வந்து அதனுடைய பாகம் 2 அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த பாடத்திற்குள்ளாக போவதற்கு முன்னாக நம்ம ஒரு ஜெபம் பண்ணி இந்த பாடத்துக்குள்ளாக போவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் கர்த்தாவே, நாங்கள் ஒரு கூட்டமாக உங்களுடைய திருச்சபையில் வந்து உண்மை தொழுது கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோமப்பா. இந்த வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்திற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த சங்கீதங்களின் மூலமாக நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீர் வைத்திருக்கிறீரோ அந்த பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாகவும், கர்த்தாவே அதன் மூலமாக அது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கத்தக்கதாகவும், கர்த்தாவே அதன் மூலமாக நாங்கள் மற்றவர்களையும் ஆதாயப்படுத்துவதற்கு அது பிரயோஜனம் உள்ளதாக நீர் எங்களுக்கு மாற்றித்தர வேண்டுமா நாங்கள் கெஞ்சிக்கிறோமப்பா. எங்களுடைய சுயத்தை நீர் எங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி இதை நாங்கள் நன்றாய் புரிந்து கொள்வதற்கும் அதன்படி நடப்பதற்கும் நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லா துதிக்க நம்ம எமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஸோ சங்கீதங்களில் பகுதி 2 இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நம்மளுக்கு வந்து மனப்பாட வசனம் எங்கேருந்து வந்திருக்கு? சங்கீதம் 67 2வது வசனம் வந்திருக்குது. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவார்கள் என்று அந்த மனப்பாட வசனம் வந்து சொல்லுகிறது.
இப்போது இந்த பாடத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இவ்வார ஆராய்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாடத்தில் அந்த மேலே வந்து ஒரு சில வசனங்கள் போட்டிருப்பாங்க. யூஸ்வலாகவே நம்ம சபை ஸ்கூல் படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த வசனங்கள், அந்த வேத ஆராய்ச்சிக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேத பகுதிகளை நம்ம ஃபுல்லாக ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சபை ஸ்கூலில் ரீட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா, அது வந்து நமக்கு அவங்க போட்டிருக்க கருத்துக்களை வந்து நம்ம விளங்கிக் கொள்வதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த வாரத்தில் வந்து நம்ம எந்த சங்கீதங்களை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா, சங்கீதம் 46வது சங்கீதம், சங்கீதம் 46வது அதிகாரம், அப்புறம் சங்கீதம் 47வது அதிகாரம், அப்புறமா சங்கீதம் 75வது அதிகாரம், அப்புறமா நம்ம மனப்பாட வசனத்தில் படித்த மாதிரி சங்கீதம் 67வது அதிகாரம். இந்த 4 அதிகாரங்களை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கு பாடப்புத்தகத்தில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி சங்கீதங்களில் அப்படின்னு பகுதி 2ல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 அதிகாரங்களில் விசேஷித்த வண்ணமாக இந்த 4 அதிகாரங்களுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான வசனங்களை கொண்ட சிறிய அதிகாரமாக தான் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தோன்னா 9 வசனம், 11 வசனம், 10 வசனம் அப்படி தான் இருக்குது. இந்த அதிகாரங்களில் தேவன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார், என்ன நம்ம படிச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 4 அதிகாரங்களை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு சின்ன கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெவலேஷனில் நம்ம படிக்கும்போது அந்த 7 திருச்சபைகளை நம்ம படிக்கும்போது நம்ம அதை எப்படி படிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும். அந்த ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும். அந்த திருச்சபையை நம்ம படிக்கும்போது அதில் தேவன் வந்து எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேவனுடைய குணாதிசயத்தையும் நம்ம படிப்போம். ஒவ்வொரு திருச்சபையை பற்றி சொல்லும்போதும் தேவன் வந்து இந்த மாதிரி இருக்கார், தேவன் அந்த மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய குணாதிசயத்தை வந்து போட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த திருச்சபையினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை போட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த திருச்சபையின் மூலமாக அந்த திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்படி வந்து நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் டேபிள் போட்டோம் அப்படின்னம்னா, அந்த 7 திருச்சபைகள் நாம் படித்துக்கொள்வதற்கு ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஈஸியாக கம்பேர் பண்ணி இதுதான் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு அப்ரோச் தான் இப்போ இந்த 4 அதிகாரத்துக்குமே நம்ம எடுத்துக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்தெந்த 4 அதிகாரம்? சங்கீதம் 46, 47, சங்கீதம் 75, அதுக்கப்புறமா சங்கீதம் 67. இந்த 4 அதிகாரங்களில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய குணாதிசயம், தேவனை எவ்வாறு இந்த சங்கீதங்களில் காட்டுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். 2வது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சங்கீதங்களுக்கும் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். முதலாவது தேவனை எவ்வாறு இந்த சங்கீதங்கள் காட்டுகிறது, அதற்கப்புறமா இந்த சங்கீதங்களுக்கும் கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களுக்கும் என்ன சம்மந்தம். ஏன்னா நம்ம தீர்க்க தரிசனங்களை விளங்கிக் கொள்வது எப்படி அப்படின்றது தான் இந்த தீமில் தான் நம்ம படிச்சுட்டு வரோம் இல்லை. அதனால் நம்ம 46வது சங்கீதத்தை நம்ம படிச்சிருப்போம், நிறைய தடவை நம்ம படிச்சிருப்போம். இன்ஃபேக்ட் சங்கீதங்களெல்லாம் நாங்கள் வீட்டில் வாசித்துட்டு வரும்போது என் அம்மாவோட நாங்கள் படிக்கும்போதெல்லாம் அந்த கடைசியில் நாங்கள் சங்கீதங்களெல்லாம் நிறையா படிக்கும்போது ஒவ்வொரு சங்கீதத்தையும் நாங்கள் வாசிக்கும்போது அதில் என்னென்ன பாட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு வருவோம். சில சங்கீதத்தெல்லாம் படிக்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் அதிகாரத்தில் இருந்து ஒரு 3-4 பாட்டெல்லாம் எழுதியிருப்பாங்க. அதை வந்து எத்தனை நம்ம பாட்டை நம்ம கண்டுபிடிச்சி சொல்கிறோன்னு சொல்லி வாசித்துட்டு நாங்கள் பாட்டை வந்து கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இந்த 46வது சங்கீதத்தில் வந்து அதை படிக்கும்போது இந்த அதிகாரம் வந்து நம்ம அனைவருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு அதிகாரம் தான். அதற்கு வந்து எனக்கு ஏன் அப்படி அது ஏன் ரொம்ப இப்போ இதாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயேசுவை பாடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம் வந்துச்சு. அது எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரில. முன்னாடி எல்லாரும் கேட்டிருப்போம். நம்ம இயேசுவை பாடுவோம்ல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வந்து இந்த அதிகாரத்தை வைத்து தான் எழுதப்பட்டிருந்துச்சு. அதில் இன்ஃபேக்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் கூட இருக்குது. என்னென்னா, நிறைய பேர்த்துக்கு பரிச்சயமான ஒரு வசனம் என்னதுன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு வாக்குத்தத்தமும் கூட இந்த அதிகாரத்திலேருந்து தான் வருது. சரி, இப்போது இந்த அதிகாரத்தில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 46வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும்
பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு சொல்லி முதலாவது வசனம் போட்டிருக்கு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அப்படின்னா இந்த வசனத்திலேருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? 46:1 இந்த வசனத்திலேருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இன்றைக்கி. இந்த முதலாவது வசனத்திலேருந்து என்ன நம்ம படிக்கிறோம்? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்றத நம்ம படிக்கும்போது நம்ம யூஸ்வலி நம்ம எப்படி அதை ரிலேட் பண்ணுவோம் அப்படின்னம்னா, நமக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டம் வரப்போதோ அந்த கஷ்டம் வரும்போதெல்லாம் எல்லாம் என்ன பண்ணோம்னா, தேவனை நோக்கி கூப்பிட்டால் அவர் நமக்கு அனுகூலமான துணையுமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ரிலேட் பண்ணுவோம். ஆனால் இந்த அதிகாரத்தில் முழுமையாக நம்ம அடித்ததை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் பின்னாடி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன கொடுக்கப்பட்டிருக்குது 2வது வசனத்தில்? ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னு சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. இப்போ பால் கிழப்பைகளை யாரை நடத்துகிறா? தேவன். அவருடைய சத்தத்தினால என்ன பண்ணுதான்? பூமி உருகி போயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, இந்த பால் கடுப்புகளை தேவன் நடத்துகிறார். அப்போ அங்கே நடத்தும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மலைகள் பெயர்ந்த போது ஜலங்கள் இதாகிடுது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வேற எங்கேயாவது படிச்சிருக்கோமா, பார்த்துருக்கோமா? சரி, எகிப்திலிருந்து நம்ம பார்த்துக்கிறோம், அது ஹிஸ்ட்ரி. ஃப்யூச்சரில் வருகையில் நடக்குமா? கரெக்டு இல்லை? அது எங்கே இருக்குது நம்ம பார்ப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்தல் 6:12. ம் 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 இப்போ அது 4வது வசனம் பாருங்களேன். ம் ம் இப்போது அதே மாதிரி தான் பூமி எப்படி இருந்துச்சா? மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல் கருத்தது. சந்திரன் ரத்தன் போல் ஆயிற்று. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது எப்போ அப்படியே 17வது வசனம் வந்தோம் அப்படின்னா என்ன அங்கே போட்டிருக்கு?
அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருக்கு. ஸோ இப்போ என்ன இப்போ சங்கீதத்தில் போட்டிருக்கிறதுக்கும் அங்கே இதுக்கும் நம்மளால் கம்பேர் பண்ண முடியுதா? அங்கே ஒரு விஷயம் நடக்குது, தேவன் அப்படி ஒரு 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 ஆபத்து காலம் வரும்போது என்னவா அவர் முதலாவது வசனம் என்ன சொல்லுது? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அது நமக்கு எப்படி கிடைக்குது? அதே 46வது அதிகாரத்தில் 4-5 வசனம் வாசிப்போமே. ம் 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 ஓகே. அப்போது இந்த இடத்துல தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படி எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. எல்லாமே பர்வதங்கள் அசைந்து மலைகள் விலகி ஜலங்கள் கொந்தளித்து இருக்கும்போதும் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல என்ன நடக்காது? அதிர்வு இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, போராட்டங்கள் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன் இருக்காது? தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அப்போது தேவன் நம்மோடு இருந்தால் இந்த இந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு வராது. அப்படி அந்த 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 பிரச்சனைகள் வெளியே நடந்தாலும் தேவன் நமக்கு அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் கடைசி காலகட்டங்களில் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும்போது, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தேவனோடு நாம் சேர்ந்திருந்தோமானால், தேவனோடு ஐக்கியமாக இருந்தோமானால், தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நம்ம இருப்போமானால், அப்பொழுது நம்ம என்ன இருப்போம்? தேவன் நம்மளோடு இருப்பார், நம்மோடு இருப்பார். நம்மளுடைய தேவனுடைய நகரத்தில் நம்ம இருக்கும்போது என்ன பண்ணாது? அவர் வந்து நமக்கு அனுகூலமான துணையுமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் வந்து போட்டிருக்குது. கரெக்டு. எகிப்தில் கூட நமக்கு நடந்தது மாதிரி பார்த்துருக்கோம்ல. நமக்கு வந்து எல்லாத்துக்கும் அவங்களோட அந்த வாதைகள் வந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுது? இவங்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு அவங்களுக்கு அந்த வாதைகள் வரல. அதே மாதிரி தான் அந்த வாதைகள் ஊற்றப்படும் காலத்துலேயும் என்ன பண்ணப்படும்? அந்த யார் தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் மீது அந்த வாதையை ஊற்றப்படும். அப்போது அதை கைக்கொள்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்கிற மேலே வாதையை ஊற்றப்படாது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து தேவன் வந்து அனுகூலமான துணையுமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இதை உணர்ந்து கொண்டதனால்தான் தேவன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்பேற்பட்ட பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அப்பேற்பட்ட ஒரு ஒரு ஆபத்து காலம் வந்தாலும் சரி, அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் நடந்திருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணுமா? நீங்கள் என்னோட கூட இருந்தால் மட்டும் போதும், தேவனோடு நம்ம இருந்தால் மட்டும் போதும், தேவன் மிச்சம் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். அதனால தான் அந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த அனுபவத்தை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையில் நிறையா அந்த மாதிரி பிரச்சனைகள், ஒரு ஆபத்து காலம் வருது, நமக்கு ஒரு கஷ்டம் வருது, துயரம் வருது அப்படிங்கும்போது அதை நாம் தேவனிடத்தில் போய் தேவனை நாம் உன்னுடைய அனுகூலமான துணையாக நாம் வைத்து கொண்டோமானால் தேவன் அந்த காரியங்களிலிருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றும் போது நாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு தருணத்தை தேவன் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாரு. இப்போவே வந்து நம்ம ஒரு சில வர சில பிரச்சனைகளுக்கு நம்மளால் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாமல், தேவன் என்ன இப்படி பண்ணிட்டார், தேவன் என்ன அப்படி செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய கையில் அந்த காரியத்தை ஒப்பு கொடுக்காம நம்ம அமர்ந்திருக்க மாட்டோம். அமர்ந்திருந்துன்னா என்ன அர்த்தம்? நம்மளால் என்ன போராட முடியுமோ, முயற்சி எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் நம்ம பண்ணிடுவோம் இல்லை. அப்படி நல்லா கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவோம்? தேவனிடத்துலையே போவோம். அப்படி இல்லாமல் நம்ம முதலாவது எங்கே போகணும்? தேவனிடத்தில் போனோம்னா தேவன் என்ன சொல்கிறாரு? நான் அந்த காரியங்களை செய்கிறேன், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக நம்ம இன்றைக்கு நம்ம வைத்திருப்போமானால், ஒரு ஆபத்து காலகட்டம் வரும்போது அப்பையும் அதே மாதிரியான ஒரு மனநிலையை நாம் வைத்திருப்பதற்கு அது உதவும் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அடுத்த அதிகாரம் நம்ம போகிறோம். 46. இன்னும் அடுத்த அதிகாரம் என்னது? 47. இந்த 47வது அதிகாரத்தில் தேவனை வந்து எவ்வாறு சித்தரிக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். 47வது அதிகாரம் யாராவது வாசிங்களேன். ம் 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 ம்
ஓகே. ம் 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 ஓகே. இப்போ இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனங்களில் தேவனை வந்து எவ்வாறு சங்கீதத்தை எழுதின இந்த ஆசிரியர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார்? தேவன் வந்து என்னவா போட்டிருக்கார்? 2வது வசனத்தில் என்ன சொல்லுது? 2வது வசனத்துடைய கடைசி பாட்டில் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி 6வது வசனத்தில் செகண்ட் பார்ட் என்ன போட்டிருக்கு? நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து 7வது வசனம் என்ன போடுது? என்ன போட்டிருக்கு? தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். அந்த ராஜாக்கு அடுத்து 8வது வசனத்தில் என்ன கொடுத்துருக்கு? தேவன் ஜாதிகளின் மேல் அரசாளுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து போட்டிருக்கு. இப்போது இந்த வசனங்களில் ராஜா என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக இந்த சங்கீதத்தில் வந்து நம்ம படிக்க முடியுது. அப்போ தேவன் வந்து இந்த இடத்துல வந்து என்ன காட்சி கொடுக்குறாங்க, ஐ மீன் எந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்காங்க, காட்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜாவாக காட்டப்பட்டிருக்கிறார். இந்த ராஜா என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ வசனம் 3வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் போட்டிருக்கு. சரி, இப்போது ராஜா ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க? எனக்கும் அந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு நான் அதை படிக்கும்போது. என்னது? அவர்களுடைய சாம்பல்களை நீங்கள் மிதிப்பீர்கள், அவர்களுடைய புகை சதா காலமும் இளமோன்னு மல்கியால 4வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த வசனம் வந்து எனக்கும் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு 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 கருத்தையும் வந்து இதில் புக்கில் கொடுத்துருந்தாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் அப்படின்னா தேவன் வந்து அரசாளுகிறார், தேவனே வந்து நியாயாதிபதியாக இருப்பார். இந்த பூமியில் இருக்கிற மக்கள் ராஜாக்கள் எல்லாம் தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டு இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுறாராம்? அவர் ராஜாவாக வருகிறார். நீங்கள்லாம் ராஜா கிடையாது, யார் தான் உண்மையான ராஜா? நான் தேவன், நான் உண்மையான ராஜான்னு வர்றாரு. அவர் என்ன பண்ணுறாராம்? பாதங்களில் அவர் ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போ பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. யோபுல ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யோபு 1வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் தேவனுடைய குமாரர்கள் எல்லாம் வந்து தேவனுடைய சந்நிதியில் போய் நிற்கிறாங்க. அப்போது நிற்கும்போது யாரும் கூட போய் நிற்கிறா? சாத்தானும் போய் நிற்கிறாரு. அப்போது சாத்தான் வந்து நிற்கும்போது தேவன் கேட்குறாங்க, இவங்கெல்லாம் என்னுடைய தேவனுடைய குமார்கள் ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, நீ யார்? நீ எங்கேருந்து வருகிறாய் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது இப்போது ஒரு 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 கவுன்சில் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா ஒரு ஐநா சபையிலையோ எங்கேயாவது இருக்கும்போது ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருப்பாங்க. அதில் சம்மந்தமே இல்லாமல் யாராவது ஒருத்தர் வந்து நின்றுருந்தாருன்னா அவங்கள இருக்கவங்க என்ன கேட்பாங்க? நீங்கள் யார்? எங்கேருந்து வந்திருக்கீங்க? அப்படி எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? விச் கண்ட்ரி ஆர் யூ ரெப்ரசென்டிங் அப்படின்னு தான் அர்த்தம். இல்லை எந்த நாட்டை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க, எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, எதை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கீங்க? சாத்தானுடைய பதில் என்னவாக இருந்துச்சு? நான் பூமி எங்கும் சுற்றி திருந்து எல்லா பக்கமும் பூமியில் எல்லா பக்கமும் சுற்றி தெரிஞ்சு நான் அங்கேருந்து வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சாத்தான் வந்து பதில் சொல்கிறார். அப்படின்னா சாத்தான் என்ன சொல்கிறாரு? இந்த 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 நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி ஐநா சபையிலேருந்து கேட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நான் இந்தியாவிலேருந்து வரேன், இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வரேன், இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு நாடாக வந்து அவங்க சொல்லுவாங்க. சாத்தானை கேட்கும்போது சாத்தானை என்ன சொல்கிறாரு?
நான் பூமியை சுற்றி திரிஞ்சு வரேன். அப்போ பூமியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யார் போய் நிற்கிறா? சாத்தான் போய் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதில் ஆக்சுவலாக போய் யார் நின்றுக்கணும்? ஆதாம் நின்றுக்கணும். கரெக்டாக? ஆதாம் வந்து என்ன பண்ணுறாரு? பாவம் செஞ்சதுனால, பாவத்துக்குள்ளாக இந்த உலகம் விழுந்ததுனால பூமியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யார் போய் நிற்கிறா? சாத்தான் போய் நிற்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறார்? நான் பூமி எங்கும் எப்படி வரேன்? சுற்றி திரிந்து உலாவி திரிஞ்சு வருகிறான்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய பாதம் எல்லா இடத்துலையும் பூமியில் பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமி அனைத்தும் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது, நான் அதை ரெப்ரசன்ட் பண்ணி வந்து நிற்கிறேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வந்து அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஆதியாகமத்தில் கூட ஒரு வசனம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதியாகமம் 13வது அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 13:17. ஓகே. அந்த தேசத்தில் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அது வரைக்கும் என்ன பண்ணணுமோ ஆபிரகாம்? நடந்து திரியணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை உனக்கு சொந்தமாக தருகிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார். அது வந்து உனக்கு கீழே இருக்கும், உனக்காக கொடுக்கப்படுகிற விஷயம் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார். அது உன்னுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கும் அப்படின்றார் இல்லை? அந்த அர்த்தத்தில் தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 47வது சங்கீதத்தில் 3வது வசனம் என்ன பண்ணி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து போட்டிருக்குது. அப்புறம் இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த பாதத்துக்கு கீழ்ப்படுத்துவார், பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் அப்படின்றபோது ஒரு கருத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தேவன் 2ஆம் முறை இந்த உலகத்துக்கு வரும்போது நம்ம ப்ராஃபஸி வச்சு நம்ம படிக்கும்போது இந்த கருத்தை படிச்சிருப்போம். ஆனால் அந்த பாதம் அப்படின்னு வர்றதுனால இந்த பாடத்திட்டத்தில் வந்து அவங்க வந்து அந்த பாதத்தையும் இந்த ஒரு கருத்தையும் அவங்க லிங்க் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த தேவன் 2வது முறையாக இந்த உலகத்தில் வரும்போது அவர் எங்கே இருப்பார்? பூமிக்கு வந்துடுவார். 1வது வரும்போது எப்படி வந்தார்? பூமியில் நம்மளாம் சுற்றி திரிந்தார். கரெக்டாக? 2ஆம் முறை வரும்போது அதே மாதிரி வருவாரா? அதே மாதிரி நம்மளோட இருப்பாரா? இருக்க மாட்டார். இல்லை, ஏன் இருக்க மாட்டார்? 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனம் வாசிப்போமே. 1 தெசலோனிக்கேயர் 4:17. ஓகே. அப்போது 2ஆம் வருகையில் தேவன் எங்கே இருக்கிறாரு? எங்கே இருக்கிறாரு? மேலே இருக்கிறாரு. தேவனோடு நாம் எங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறோம்? ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் இல்லை? நம்ம இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி மேலே போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த 2ஆம் வருகையில் வந்து தேவனுடைய அப்போ தேவனுடைய பாதம் வந்து இங்கே கீழே பட்டுச்சா? உலகத்தில் இருந்துச்சா? அவர் செகண்ட் டைம் வராரு, பரிசுத்தவான்கள் உயிரோடு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அவர் கீழே வராரா, நம்ம மேலே போகிறோமா? நம்ம வந்து அவரோட போய் சேர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. சரி, சகரியா 14வது அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போமா? சகரியா 14:4. ம் 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 ஓகே. ஓகே, சாஞ்சு போயிடும். இப்போது அவருடைய பாதங்கள் இந்த வசனத்தின்படி எங்கே இருக்கான்? ஒலிவ மலையின் மேல் இருக்கும். அப்போது ஒரு இடத்துல வந்து அவருடைய பாதங்கள் எங்கே இருக்குது? நம்ம இப்போ வாசித்தோம்ல, இதுக்கு முந்தின வசனம் வாசித்தோம்ல, அதில் நம்ம தெசலோனிக்கேயரில் வாசிக்கும்போது தேவனுடைய பாதங்கள் எங்கே இருந்திருக்கும்? வானத்தில் இருக்குது, மேலே இருக்குது. ஆனால் இங்கே அவருடைய பாதங்கள் எங்கே இருக்குன்னு போட்டிருக்கு? ஒலிவ மலையின் மேல் போட்டிருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? எப்படி ஒரு இடத்துல மேலே இருக்குன்னு ஒரு இடத்துல மலையில் காலில் இங்கே மலையில் இருக்குன்னா மலை ஹைட்டாக இருக்கும், அதனால் மேலே இருக்குன்றீங்களா?
கரெக்டு. இப்போ சரி, கரெக்ட். நம்ம அந்த செகண்ட் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னம்னா, அந்த நம்ம அதாவது 2ஆம் வருகையில் அந்த தெசலோனிக்கையில் இருக்கிற வசனத்தை நம்ம பார்க்கும்போது, நம்ம வந்து எங்கே போய் சேர்றோமோ, மேகங்களுடைய ஆகாயத்தில் நம்ம போய் சேர்றோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குல்ல. ஒருவேளை அது வந்து மலையாக இருந்துச்சுன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி மலையில் போய் சேரலாம், இல்லை மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருந்திருக்கும் இல்லை. ஆனால் நம்ம எங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறோம்? ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் போட்டிருக்கு. மேலே நம்ம போய் சேர்ந்துட்டோம், அவர் கீழே வரல. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறது, ஒலிவ மலையில் நிற்கிறாரு. அவர் நிற்கிறதுனால என்ன பண்ணுது, மலைகள் வந்து 2 பக்கமாக பிரிஞ்சு போகுது, ஒரு பெரிய பள்ளத்தாக்கு ஏற்படுது. அங்கே தேவனுடைய மனங்கள் இருக்காங்க, அங்கே தேவன் என்றைக்கும் அரசாளுவார் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போது அந்த விஷயம் வந்து, அந்த சம்பவம் எப்போ நடக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போது யாரெல்லாம் அவரோட கூட வராங்க? நாம் இப்போ 2ஆம் வருகையில் பரிசுத்தவான்கள் எல்லாரும் சேர்ந்து அவரோடு சேர்ந்து மேலே போகிறோம். மேலே போய் 1000 வருஷ அரசாட்சி நடக்குது. அதை முடித்ததுக்கப்புறமா நம்ம பரிசுத்த நகரம் கீழே இறங்கி வருது. அப்படி வரும்போது தான் என்ன பண்ணுறாரு, அவர் தன்னுடைய பாதங்களை இங்கே வைக்கிறாரு. அப்போது அவர் என்றென்றைக்கும் யார் என்னவா இருக்கார், ராஜாவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு வருது. சரி, இப்போது இந்த ஒரு கருத்தையும் வந்து நம்ம மனதில் வைத்துக்கொள்வோம். இதை நம்ம திருப்பி நம்ம இன்னொரு தடவை விசிட் பண்ண போகிறோம். இப்போது அடுத்த அதிகாரம் வந்து என்ன அதிகாரம்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம எத்தனை அதிகாரம் பார்த்துருக்கோம்? 4 அதிகாரம் சொன்னான்ல நம்ம அந்த இதில் படிக்க போகிறது. 2 பார்த்துருக்கோம் இல்லை. என்னென்னா 46, 47 பார்த்துருக்கோம். அடுத்து என்ன அதிகாரம்? 75வது அதிகாரம். இந்த 75வது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னம்னா 10 வசனம் இருக்குது. சரியா? இந்த ஒவ்வொரு அதிகாரத்தையும் நம்ம படிக்கும்போது 2 கருத்துக்களை நம்ம வந்து சங்கீதத்தில் வந்து பார்த்துட்டு வரோம். என்னென்ன பார்ப்போம்? ஒவ்வொரு சங்கீதத்தை நம்ம படிக்கும்போது, இப்போ நம்ம 2 சங்கீதம் படித்தோம்ல, அதில் 2 கருத்தை பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? தேவன் எவ்வாறு நமக்கு தேவனை வந்து எவ்வாறு அந்த அதிகாரத்தில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தோம். அந்த அதிகாரத்திற்கும் கடைசி காலத்தில் நடக்க போகிற அந்த சம்பவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்க போகிறோன்னு இருக்கோம். கரெக்டாக? சரி, இப்போது இந்த 75வது அதிகாரத்தில் நம்ம ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம வாசிப்போம். 10 வசனம் இருக்குது அப்படின்றதுனால என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2வது வசனம் வாசிங்களேன். ஓகே, யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். சரி, அதே மாதிரி 7வது வசனம் வாசிங்களேன். தேவனே நியாயாதிபதி. அப்போது இந்த 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 இடத்துல எல்லாத்துலேயும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சங்கீதத்தில் வந்து தேவனை வந்து எப்படி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நியாயாதிபதியாக இந்த சங்கீதம் வந்து காட்டுது. இப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து நம்ம என்னவா பார்த்தோம், அவரை ராஜாவாக பார்த்தோம். இந்த இடத்துல தேவனை வந்து எவ்வாறு அந்த அதிகாரம் வந்து காட்டுகிறது, ஒரு நியாயாதிபதியாக காட்டுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இந்த நியாயாதிபதியினுடைய கையில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, 8வது வசனம். ஓகே, அதிலிருந்து வார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்குது. அதை வந்து யாருக்கு கொடுப்பாரா? துன்மார்க்கருக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. சரி, துன்மார்க்கருக்கு கொடுக்கிறார், குடிக்க கொடுக்குறார். எதை கொடுக்குறாரு? ஒரு மதுபானத்தை கொடுக்குறார். அந்த வந்து எப்படி இருக்குன்னா, கலங்கி பொங்குகிற மதுபானம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொங்குகிறோன்னா ரொம்ப காட்டமாக இருக்கும் இல்லை. ஏதோ ஒன்று நம்ம கால்சியமோ ஏதோ நம்ம சோப்பு கூட துணி துவைக்கிற பவுடரை நம்ம தண்ணியில் போட்டோன்னா எப்படி இருக்கும்? பயங்கரமாக பொங்கி எழுந்திருக்கும், பயங்கரமாக சூடாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பயங்கரமாக அதனுடைய வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லை. அப்பேற்பட்ட ஒரு மதுபானத்தை வந்து இந்த நியாயாதிபதி என்ன வச்சுருக்காரா, அவருடைய கையில் வச்சுருக்கிறாரு. அப்படி அந்த மதுபானத்தை அவர் யார்கிட்ட கொடுக்குறாரா?
துன்மார்க்கருக்கு குடிக்க கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நியாயாதிபதி ஒரு கையில் வச்சுருக்கிற ஒரு மதுபானம், ஒரு கலசம், இதை துன்மார்க்கருக்கு குடிக்க கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த விஷயம் நீங்கள் எங்கேயாவது கடைசி காலத்தில் தீர்க்க தரிசனங்களை படிக்கும்போது எங்கேயாவது நம்ம படிச்சிருக்கோமா? வெளிப்படுத்தலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். கரெக்டாக எங்கே படிச்சிருக்கிறோம்? முத்தூதில் படிச்சிருக்கிறோம். அது எங்கே இருக்குது? 14வது அதிகாரத்தில் 9 12 வரைக்கும் வாசிப்போமா? ம் 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 காத்துக்கொள்கிறவர்களுடைய பொறுமை இதில். ஓகே. ஸோ இவங்க எப்படி ஒரு க்ளோஸ் ரெப்ரசன்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே சங்கீதத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நியாயாதிபதியாக காட்டுறாங்க. அந்த நியாயாதிபதியினுடைய கையில் ஒரு உக்கிரமான ஒரு மது இருக்குது. அதை வந்து யாருக்கு கொடுக்குறாங்க? துன்மார்க்கருக்கு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, யாரெல்லாம் வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு பாபிலோனை விட்டு வெளியே வராமல் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கோபாக்கினியின் மது வந்து என்ன பண்ணுது, கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் அந்த நம்ம ரெவலேஷனில் போகிறதுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்தில், அதாவது நம்ம 75வது அதிகாரத்தில் என்ன ரீசன் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். 5-6 வாசிப்போமா? ம் ம் ஓகே. அங்கே 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது மக்கள்கிட்ட. அவர்கள் வந்து என்ன மாதிரி இருக்கக்கூடாதான்? கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் வீம்பு பேசாதேங்கள். 4வது அதிகாரத்தில் தான் வாசிக்கிறேன். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்து உடையவர்களாய் பேசாதிருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இந்த சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போது கொம்பை உயர்த்துறது அப்படின்னா என்ன அர்த்தம்? கொம்பை உயர்த்துறதுனாலும் இருமாப்புள்ள நெஞ்சம் அப்படின்றதுனால என்ன தான் ஒரு எது அதிகாரம். ஓகே. இருமாப்பு உள்ள நெஞ்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமை. நம்ம நடக்கிற வழி தான் நமக்கு கரெக்டு, நம்ம செய்கிறது தான் கரெக்டு, நம்ம செய்கிறது தான் சரி, மிச்சவங்க செய்கிறதெல்லாம் சரி கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம். அப்படி வர்றதுனால அந்த இருமாப்புள்ள ஒரு நெஞ்சத்தினால என்ன பண்ணுதான், அவர்களுடைய நெஞ்சம் வந்து எப்படி இருந்தால் ரொம்ப கட்டியாயிருது. அவர்களுடைய கழுத்து எப்படி ஆயிருக்கு? வணங்கா கழுத்து. என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு தன்மை. அப்படிப்பட்ட குணாதிசயத்தை உள்ளவர்கள் தான் யாராக இருக்கிறாங்களா? அவர்களை தான் இந்த அதிகாரம் சங்கீதம் என்ன சொல்லுது? துன்மார்க்கர் அப்படின்னு சொல்லுது. இதே குணாதிசயத்தை தான் வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் அவர்களும் அந்த துன்மார்க்கரும் அந்த குணாதிசயத்தில் தான் இருப்பாங்க. அதாவது பாபிலோனை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி அந்த முத்தூதின் சத்தம் வந்து உலகம் எங்கும் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும் ஒருத்த சத்தமாக அறிவிக்கப்படும். அப்படி தானே இருக்குது முதலாவது ஏஞ்சல்ஸ் மெசேஜ். அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் உரத்த சத்தமாக அறிவிச்சிருந்தாலும் அவர்களுடைய மனங்கள் எப்படி இருக்குமா? இருமாப்புள்ளதாக இருக்கும். அவர்களுடைய மனம் என்னவாக இருக்கும்? மனம் மேட்டுமையாக இருக்கும். அதை கேட்க மாட்டாங்க. அதை கேட்காம என்ன, அவங்களுடைய கழுத்து எப்படி இருக்கும்? ஸ்டிஃப் நெக்டாக இருக்கும். வழங்கா கழுத்து உள்ளவர்களாக இருக்காங்க. அப்படி இருந்து ஆமாங்க எங்களுக்கு தெரியும் இப்படி தான் இதுதான் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க வாலண்டியராக வலுக்கட்டாயமாக என்ன பண்ண மாட்டாங்களாம்? பாபிலோனை விட்டு வெளியே வர மாட்டார்கள். அவர்களிடத்தில் தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினியின் மது போகும். அதனால் அப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி எங்கே சொல்லுது? இங்கே சங்கீதத்தில் சொல்லுது. அவளை விட்டு வெளியே வாருங்கள் எங்கே சொல்லுது? வெளிப்படுத்தின விசேஷங்களில் சொல்லுது. இந்த கேரக்டரிஸ்டிக்கு பாபிலோனை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லும்போது இந்த பாபிலோனுக்கு நம்ம நிறைய அர்த்தங்களை வச்சுருப்போம். பட் ஆனால் இந்த குணாதிசயம் இருக்குது பார்த்தீங்களா, இது அவங்களுக்கும் இருக்குது, நமக்கு இருக்கா?
நமக்கும் இருக்குது. கரெக்டாக? அந்த பாபிலோனை விட்டு நம்ம வெளியே வந்திருப்போம் இருக்கும். ஆனால் அந்த குணாதிசயத்தை விட்டு நம்ம வெளியே வந்திருப்போமா? அந்த குணாதிசயம் வந்துச்சுன்னா தான் அந்த பாபிலோனை விட்டு வெளியே வர முடியும். கரெக்டாக? இப்போ நம்ம இப்போ தெரியாமல் ஒருவேளை நம்ம சின்னதுலேருந்தே ஒரு விதத்தில் நம்ம பழகி வந்துட்டோம் அப்படின்னம்னா அதில் நம்ம ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆகிப்போம். ஆனால் அந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம ஒரு 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 சத்தியத்தை நம்ம தெரிந்து கொள்கிறோம், அந்த சத்தியத்திற்கென்று நம்ம மனதை ஒப்பு கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா அப்போ என்ன பண்ணாது? நம்மளுடைய மனம் ஒத்துக்காது. நம்மளுடைய மனமும் இப்படி ஆயிரும், இருமாப்புள்ள ஒரு மனதாயிரும். நம்முடைய கழுத்து எப்படி ஆயிரும்? வணங்கா கழுத்தாயிரும். இல்லை, என்ன சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, நான் அதை பண்ணவே மாட்டேன், அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான குணாதிசயங்களை நம்மளிடத்தில் காணப்படுமானால் அப்போ நமக்கு என்னது? நமக்கு ரொம்ப ரிஸ்க் அதிகம். இல்லை, ஒருவேளை தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்தும் போது கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அதை கேட்க மாட்டோம். ஒருவேளை அந்த பாபிலோனுடைய ஏதாவது ஒரு பழக்க வழக்கம் நம்மளோட ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை விட்டு நம்ம வெளியே வர மாட்டோம். அப்போது தேவனுடைய உக்கிரமான மதுவை குடிப்பதற்கு நாமளும் அதுக்கு ஒரு இதாகிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம எந்த அதிகாரத்துக்குள்ளே போக போகிறோன்னா, டைம் இதானதுனால 67வது அதிகாரம், சங்கீதம் 67. அதுதான் அதுலேருந்து தான் நமக்கு மனப்பாட வசனம் வந்துச்சு. அந்த 67வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2வது வசனம் வாசிப்போமே. ஓகே, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 6வது வசனம் வாசிங்களேன். 7வது வசனம். ஓகே, இந்த இடத்துல தேவனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆசீர்வதிக்கிற தேவன். இல்லை, 2வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அடுத்து 6ல் என்ன போட்டிருக்கிறாங்க? 6வதுல என்ன போட்டிருக்காங்க? தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். 7வது வசனத்தில் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி தேவனை ஆசீர்வதிக்கிற தேவனாக இந்த 67வது அதிகாரம் நமக்கு காட்டுகிறது. இந்த ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறார், எவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து, அந்த ஆசீர்வதிக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன நடக்குது? உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆசீர்வதிங்க, ஓகே, எங்களுக்கு நல்ல செல்வம் கொடுங்க, எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்க, எங்களுக்கு நல்ல வீடு கொடுங்க, கார் கொடுங்க, ஓகே, அதெல்லாம் ஓகே. உம்முடைய என்ன பண்ணணுமோ உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய குணத்தை நம்மளுக்கு கொடுக்கணும். அதாவது அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு சிம்பிளாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போமே. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். சரி, இந்த வசனம் நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம். இதன் கொஞ்சம் நிறுத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பிதாவானவரை யாராச்சும் பார்த்துருக்காங்களா? பிதாவானவரை யாராவது பார்த்துருக்காங்களா? ஏன் ஒரு காலம் கண்டதில்லை. கரெக்டாக? ஆனால் பிதாவானவரை அப்போது இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறதுக்கு ஆனால் நோக்கங்களில் நான் ஒன் ஆஃப் த நோக்கம் என்ன நோக்கம்னு நினைக்கிறீங்க? எது? தேவனை வெளிப்படுத்தி காட்டுவது ஒரு நோக்கம். கரெக்டாக? நம்ம பாவத்திலேருந்து மீட்டெடுக்கணும். இன்னொன்று என்ன பண்ணணும்? தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தி காட்டணும். அந்த வெளிப்படுத்தி காட்ட வேண்டியதை யார் பண்ணணும்? இயேசு கிறிஸ்து பண்ணணும். இல்லை, அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கொஞ்சம் இன்னொரு தடவை கொஞ்சம் மெதுவாக வாசிங்களேன்.
இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. ஓகே, இப்போ யாருடைய மகிமையின் ஒளியை? பிதாவனுடைய மகிமையின் ஒளியை எங்க பிரகாசிக்க பண்றாரா? யார்கிட்ட இருக்குது? அப்ப அந்த வசனத்தின்படி பிதாவானவர் தான் அந்த வசனத்தை சொல்றாரு. கரெக்டா? நம்ம அதை திருப்பி வாசிப்போம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்லுகிற தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள யாரோட மகிமையை? தேவனுடைய மகிமை, பிதாவின் மகிமையை, அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் அப்படின்னு சொல்லி யார் எழுதுறா? பவுல் எழுதுறாரு. கரெக்டா? அப்போ என்ன சொல்றாரு? தேவன் அவருடைய மகிமையை யாருக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறாராம்? குமாரனுக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறாரு. குமாரனுக்கு காமிச்சு கொடுத்துருக்கிற அந்த மகிமையை எங்கே பிரகாசிக்க பண்ணியிருக்கிறாராம்? சீஷர்களுடைய இருதயங்களில் பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. எப்படி இது நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி நடந்திருக்கும்? தேவனுடைய மகிமையை கிறிஸ்துவானவருடைய முகத்தில் எப்படி காண்பிக்க முடியும்? இது இது கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம சீக்கிரம் போய் முடிச்சிருவோம். பட் ஆனால் முக்கியமான கருத்து, எப்படி அதை காட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? நான்றும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். கரெக்ட். எப்படி ஒன்றாக இருக்கிறாங்க? பிதாவின் இடத்துல கேட்டு தான் எல்லாத்தையும் செஞ்சார். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவானவருக்கும் ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. கரெக்டாக? ஒரு பிதாவானவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் க்ளோஸான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம பார்க்கும்போது அதிகாலமே எழுந்து இல்லை, இருட்டோட இருட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவாராம்? எந்திரிச்சு தனியாக ஜெபம் பண்ணுறதுக்குன்னு போயிடுவாராம். ஸோ எந்த ஒரு காரியத்தையும் யாரை கேட்காம பண்ணதில்லை? பிதாவை கேட்காம அவர்கள் பண்ணதில்லை. பிதாவின் சித்தத்துக்கு மாறாக இயேசு கிறிஸ்து எதுவுமே பண்ணதில்லை. அப்படிப்பட்ட ஒரு க்ளோஸ் கனெக்ஷனை யார் வச்சுருந்தா? இயேசு கிறிஸ்து வச்சுருந்ததுனால பிதாவானவருடைய மகிமை எங்கே வெளிப்பட்டுச்சா? இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தில் வெளிப்பட்டுச்சு. அந்த வெளிப்பட்ட அந்த விஷயத்தை யார் பார்க்குறா? சீஷர்கள் பார்க்குறாங்க. சீஷர்கள் எங்கே இருக்காங்க? இயேசு கிறிஸ்து கூடயே இருக்காங்க. அவங்களோட பார்த்து 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 அவர் போனதுக்கப்புறம் அவருடைய குணாதிசயத்தை என்ன பண்ணுறாங்க? இவங்க விளங்கி கொள்கிறாங்க. போனதுக்கப்புறம் விளங்கி கொள்கிறதுனால அவருடைய குணாதிசயம் எங்கே அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கான்? அந்த அறிவின் ஒளி அவர்களுடைய இருதயங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் எழுதியிருக்கு. இன்ஃபேக்ட் இதே மகிமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இன்னொரு வசனம் ஒரு ஞாபகத்துக்கு வரும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருத்தர் கேட்பார், தேவனே உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பீங்கன்னு சொல்லி கேட்பார். யார் கேட்பா? யார்? மோசே கேட்பார். மோசே கேட்கும்போது தேவன் என்ன சொல்லுவார்? நான் இல்லை அதுக்கு முன்னாடி ஒன்று நடக்கும். அது அந்த நடந்தவருக்கு முன்னாடி நீங்கள் ஒளிஞ்சிருக்க முன்னாடி அந்த வசனம் சொல்லும். என்ன சொல்லும்? தேவன் என்ன சொல்லுவாருன்னா, உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பீங்கன்னு சொல்லும்போது தேவன் என்ன? கரெக்டு. அதில் இன்னொன்று என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் தேவனோட தம்முடைய நாமத்தை அவருக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். த லார்ட் தை காட் வில் பி கிரேஷியஸ் டு யூ, ஹி வில் பி மர்சிஃபுல் அப்படின்னு சொல்லி அவருடைய நாமத்தை, அவருடைய குணாதிசயத்தை தேவன் வரிசையாக சொல்லிகிட்டே வருவார். இங்கே அவர் ஆனால் கேட்ட கேள்வி என்ன கேட்டிருப்பார்? மோசே முகத்தை காட்டுங்கன்னு சொல்ல மாட்டார். என்ன கேட்பார்? உம்முடைய மகிமையை எங்களுக்கு காட்டுமான்னு கேட்பார். உங்களுடைய மகிமையை காட்டுங்கன்னு சொன்னதுக்கு தேவனோட ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும்? வேணா நீங்கள் டைம் இருந்தால் வாசித்து பார்க்கலாம். வீட்டுக்கு போய் எக்ஸோடஸில் 34வது அதிகாரத்தில் இருக்கும். ஓகேவா? அதில் போய் வாசித்து பார்த்தோன்னா, உங்களுடைய மகிமை எனக்கு காண்பீங்க அப்படின்னு மோசையை கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு? இவருடைய மகிமை என்ன தான்? அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வரிசையாக சொல்ல ஆரம்பிச்சிருவார். அப்புறமா தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஏன் நீ பார்க்கணுன்னா நீ இந்த இடுக்குள்ளே மறைஞ்சு நின்றுக்கோ, நீ உன் கையை வச்சு மறைச்சிட்டேன்னா நான் என்னை கை வச்சு மறைச்சிக்கிறேன், நான் முன்னாடி கடந்து போனதுக்கப்புறம் நீ என்னுடைய பின்னாதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லை? சரி, இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம என்ன பார்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய மகிமை அப்படின்றது தேவன் எதை அவருடைய மகிமையாக என்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதை என்றார்? அவருடைய குணாதிசயத்தை அவருடைய மகிமையாக என்றார். அந்த குணாதிசயத்தை பார்த்த மோசே அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வரும்போது மோசையினுடைய முகம் எப்படி இருந்துச்சா? மோசையினுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. எதனால்?
தேவனுடைய மகிமையை பார்த்ததுனால. தேவனுடைய மகிமை அப்படின்னா அவருடைய குணாதிசயம் அப்படின்னா, மோசே இறங்கி வரும்போது அவருடைய முகத்தில் அந்த வெளிச்சம், அந்த ஃபிசிக்கலாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்ததுக்கு காரணம் என்ன? மோசேவனுடைய குணாதிசயம் மாறி இருக்கிறது. மோசேவனுடைய முன்னாள் குணாதிசயம் எப்படி இருந்துச்சு? ஒரு கோவக்காரனான ஒரு ஆள், அப்படி தானே? ஒரு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, கத்தி எடுத்து குத்திடுவார். இன்னொரு பக்கம் தண்ணி வரலன்னு என்ன பண்ணுவார்? குச்சி எடுத்து அடிச்சிடுவார். அதுக்கப்புறமா மோசேவை போல சாந்த குணமாக யாரும் இல்லைன்னு சொல்லி ஒரு வசனம் வருது. அவருடைய குணாதிசயம் என்ன பண்ணியிருக்கு? மாறி இருக்கு. தேவனோடு இருக்கும்போது அவருடைய மகிமையை பார்த்து மோசேயனுடைய முகத்தில் அந்த மகிமை வெளிப்பட்டுச்சு. சரி, இப்போ இந்த கொரிந்தியரில் நம்ம வாசித்தது போல் அவர் பிதாவினுடைய மகிமை எங்கே வந்திருக்கு? இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தில் வந்திருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தில் இருக்கிற மகிமையை எங்கே கொடுத்துருக்குறாங்க? அந்த இருதயத்தில் கொடுத்துருக்குறாங்க. இப்போது இது எல்லாத்தையுமே இந்த நம்ம ப்ராஃபஸியோட ரிலேட் பண்ணி பார்ப்போம். நம்ம எந்த அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தை பற்றி பார்த்தோம். அதில் முத்தூது வருது. 3 தூதர்கள் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போகிறாங்க. அந்த முத்தூதில் வர அந்த அதே விஷயத்தை இன்னொரு அதிகாரமும் சொல்லும். கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். எந்த அதிகாரம்? 14வது அதிகாரத்தில் முத்தூது இருக்குது, தெரியுது கரெக்டாக. ஒரு தூதன் ஒருத்தர் சத்தமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வேற எங்கேயாவது இருக்கா? இல்லை, இதுலேயே 18வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 18:1. சீக்கிரம் முடிச்சிருவோம். பின்பு வேறொரு தூதன் வானத்திலிருந்து அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. ம் 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 போதும். இப்போ இங்கேயும் நம்ம என்ன பார்க்குறோம் சொல்லி பார்த்தோம்னா, மகா பாபிலோன் என்ன சொல்கிறாரா அந்த தூதன்? மகா பாபிலோன் விழுந்ததுன்றாரு. நம்ம அதே தானே முத்தூதுலையும் இருக்குது. 14வது அதிகாரத்துலேயும் தூதன் என்ன சொல்கிறாங்க? பாபிலோன் மகாநகரம் விழுந்ததுன்னு சொல்லி அதே வசனம் தான் போட்டிருக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தூதனுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. என்ன குவாலிஃபிகேஷன் அது? 18வது. அந்த தூதனுக்கு ஒரு மகிமை இருந்துச்சான். அந்த மகிமையினுடைய பிரகாசத்தினால் என்னாச்சா? பூமியை பிரகாசிச்சமாயிருச்சான். சரி, இப்போ எனக்கு குயிக்காக சொல்லுங்கள், இந்த தூதன் யார்? தூதன் யார்? முத்தூதன் நம்ம சொல்கிறோம்ல, 1ஆம் தூதன், 2ஆம் தூதன், 1ஆம் தூதன், 3ஆம் தூதன் சொல்லி சொல்கிறோம்ல. அந்த தூதன்றது யார்? தூதை சொல்கிறவர்கள் தூதன். அப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லை? மெசஞ்சர். தூதை சொல்லுகிறவர்கள் தூதன். கரெக்டா? அப்போது இந்த முத்தூதை சொல்லுவது யார்? நம்ம சொல்லணும். கரெக்டா? அப்போது இந்த முத்தூதை சொல்கிறவங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. என்ன குவாலிட்டி அந்த 18வது அதிகாரத்தில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னவா இருந்துச்சா? அந்த தூதனுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு மகிமை இருந்துச்சு. அந்த மகிமை என்னவா இருந்துச்சா? அந்த மகிமையினால் பூமியே பிரகாசமாயிருச்சு. அப்போ என்ன மகிமைங்க அது? அந்த தூதன் நம்ம தான் அப்படின்னா நமக்கு ஒரு மகிமை இருக்கணும். என்ன மகிமை? தேவனுடைய குணாதிசயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய குணாதிசயத்தை நாம் பெற்றுக்கொண்டோமானால் தேவனுடைய மகிமை நம்மகிட்ட காண்பிக்கப்படும். அப்படி காண்பிக்கப்படுகிற மகிமையை பார்த்து உலகத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம்? அவங்களும் அதை எடுத்துப்பாங்களாம். அதனால் என்ன ஆகுது? பூமியே பிரகாசமாகுது. ஸோ நம்மை பார்த்து பூமியில் உள்ளவர்கள் தேவனுடைய குணாதிசயத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த முத்துதை சொல்வதற்கான தூதர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன? இல்லை, நம்ம இல்லை. நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துக்கணும் இல்லை? அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த காரியங்கள் இந்த சங்கீதத்தின் மூலமாக நம்ம படிச்சிருக்கிறோம். இப்பேற்பட்ட காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நம் அனுதினமும் நாம் யோசித்து அதை தியானித்து பார்க்கும்போது நாம் இன்னும் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய ஜீவியத்தை நாம் ஜீவிப்போமானால் இந்த முத்துதை நம் நன்றாக மற்றவர்களுக்கு சொல்ல முடியும், நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள முடியும், அதே வனமாய் மற்றவர்களையும் ஆதாயப்படுத்த முடியும். அந்த ஆசீர்வாதத்தில் அந்த அந்த சங்கீதத்தில் கடைசி 67வது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய ரட்சினியத்தை விளங்கும்படி அவர்கள் செய்வார்கள்னு சொல்லி பாட்டிருக்கு. அந்த ரட்சினியத்தை உலகம் அனைத்தும் அறிந்து கொள்ளும்படி செய்யணும் அப்படின்னா நம்ம தான் போய் சொல்லணும். நம்ம சொல்லணும்னா நம்ம எப்படி இருக்கணும்?
தேவனுடைய மகிமை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும், தேவனுடைய குணாதிசயம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அதன் மூலமாக உலகம் அனைத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று தேவனை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இந்த சங்கீதங்கள் வந்து காட்டுகிறது. இப்போ இந்த சங்கீதம் வந்து நம்ம 4 அதிகாரம் பார்த்தோம். 4 அதிகாரத்துலையும் என்னென்ன படித்தோம், தேவனுடைய எப்படி அந்த சங்கீதம் வெளிப்படுத்துது, அதற்கும் கடைசி காலகட்டத்திற்கும் என்ன விதமான ஒற்றுமை இருக்குது, என்ன காட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்த்தோம். இந்த பாடத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இதை நாம் அறிவாக மாத்திரமே நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளாமல் அதை நம்மளுடைய வாழ்க்கைக்கு அதை ஒரு பிரயோஜனம் உள்ளதாக நாம் மாற்றி அமைத்துக் கொள்வோமானால் அது கண்டிப்பாக இந்த உலகத்தார் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் தான் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.